கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் படுகொலை. மேற்கு வங்க மருத்துவர்கள் எடுத்த முக்கிய முடிவு. என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியிருந்தது. இதற்கு நீதி வேண்டி பயிற்சி மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். பணியிடத்தில் பாதுகாப்பான பணிச்சூழல் வேண்டும், சுகாதாரமான பணியாளர்களை ஆபத்தில் ஆழ்த்தி இருக்கும் ஊழல் முறைகளுக்கு காரணமான மூத்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பயிற்சி மருத்துவர்கள் கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலாக போராட்டம் நடத்தி வந்தனர். பேச்சுவார்த்தைக்கு மேற்கு வங்க அரசு அழைப்பு விடுத்தும் சில கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் பயிற்சி மருத்துவர்கள் பேச்சுவார்த்தையை தவிர்த்து வந்தனர். அதன்பின் நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்தது. இந்த நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியிருந்தார். காவல் ஆணையர், சுகாதார அதிகாரிகளை மாற்ற வேண்டும் எனவும் பயிற்சி மருத்துவர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்திருந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருந்த அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பேச்சுவார்த்தைக்கு வந்த நிலையில் அவரது கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டன. அந்த வகையில் காவல் ஆணையர், சுகாதார அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்ற பயிற்சி மருத்துவர்களின் கோரிக்கைகள் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் மருத்துவர்களின் கோரிக்கைகளுக்கு மேற்கு வங்க அரசு செவிசாய்த்துள்ளதை அடுத்து இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் வரும் சனிக்கிழமை முதல் அவசர சிகிச்சைகளுக்கான பணிக்கு திரும்புவதாகவும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர். எனினும் இப்போதைக்கு வெளிப்புற நோயாளிகளுக்கான சிகிச்சைகளை தொடங்குவது குறித்த எந்தவித அறிவிப்பையும் அவர்கள் வெளியிடவில்லை. பாதுகாப்பு விவகாரத்தில் மேற்கு வங்க அரசு உறுதியளித்த பின்னரே வெளிப்புற நோயாளிகளுக்கான சிகிச்சை பணிகளுக்கு திரும்புவோம் என்று அவர்கள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் பெரிய அளவில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுகாதார சேவை பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இது தவிர மருத்துவர்களின் பெருமளவிலான கோரிக்கைகளை மேற்கு வங்க அரசு ஏற்றுள்ளது. இதனால் மருத்துவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இதுபுறம் இருக்க இந்த வழக்கின் விசாரணை இன்னும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் குற்றவாளியாக கருதப்படும் சஞ்சய் ராய் என்பவருக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் கண்டறியப்பட்டு அவர்தான் குற்றவாளி என தற்போது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் இவருக்கான தண்டனை விவரங்கள் குறித்து எந்தவித அறிவிப்பும் தற்போது வரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.